என் பேர் விஜிலா. நாங்கள் கோணத்துலேருந்து வந்திருக்கேன். என்னுடைய ஹஸ்பண்ட் பேர் வந்து எஸ் நாகராஜன். எங்களுக்கு 2015 திருமணம் ஆச்சு. திருமணமாகி 10 வருஷம் ஆகுது. எங்களுக்கு பேபி இல்லை. ரொம்ப ஆஸ்திரி போயிருந்தோம். அவங்க ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு இது தருவாங்க. ஆனால் எங்களுக்கு அது வந்து திருப்தியா இல்லை. டிலே தான் ஆயிட்டு இருந்து. அதுக்கப்புறம் வந்து எங்க அக்கா இங்க கரோலின் ஹாஸ்பிட்டலை பத்தி சொல்லியிருந்தாங்க. சரி ஒருக்கா அங்க போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்ப ரீசெண்டா போன மாசம் 1ஆம் மாசம் இங்க வந்திருந்தோம். வந்ததுல இருந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர் பேச விதம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அவங்க கவனிக்க விதம், இங்க இருக்கக்கூடிய நர்சிங்கள் எல்லாருமே நல்லா ஹாப்பியா, என்ன கேட்டாலுமே ஹாப்பியான இது ஃபேஸ்ல சொல்லுவாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அதை தொடர்ந்து நாங்க சரி என்ன ட்ரீட்மெண்ட் இங்கேயே கண்டினியூ பண்ணலான்னு வந்தோம். வந்த 2ஆவது மாசமே எங்களுக்கு வந்து பேபி கன்ஃபார்ம் ஆயிட்டு, ஹார்ட் பீட் எல்லாமே வந்துட்டு இப்போ வந்து திரும்ப செக்அப் வந்திருக்கோம். இந்த மாசத்துல நல்லா பண்றாங்க. அப்புறம் என்னென்ன சாப்பிடணும், ஃபுட் ஐட்டம் என்ன சாப்பிடணும்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து டேட் வந்து 2ஆவது நாள் வர கண்டினியூ பண்ண சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டல் வர சொல்லுவாங்க. வந்து என்னென்ன ஃபுட் எல்லாம் எடுக்கணும் அப்படி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லி தந்தாங்க எங்களுக்கு. அவங்க சொன்னது மாதிரி நாங்கள் ஃபாலோ பண்ணோம். வந்து ஹாஸ்பிட்டல் வந்தோம். டவுட்ல தான் வந்தோம். ஆனா இங்க பார்த்த விதம், எங்களை கேர் பண்ண விதம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பாரதி டாக்டர் ஸ்பெஷலா சொல்லணும். அவங்க நல்லா கேர் பண்ணாங்க. ஒரு ஸ்கேன் முதல் அவங்க சின்ன வெளி வர முடியாது, ஆனாலும் எங்களுக்காக டைம் எடுத்து வந்து நல்ல இதா பண்ணாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அவங்க கேர் பண்ண விதம் நாங்களும் அவங்க சொன்ன மாதிரி செஞ்சோம். எங்களுக்கு ஒரு 2ஆவது மாசமே குழந்தை கன்ஃபார்ம் ஆகி இப்போ நாங்க ஹாப்பியா இருக்கிறோம்.